மீன்ஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு சுசியம், அதாவது மோதகன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காஃபி கூட சாப்பிட்டா அருமையான ரெசிபி இது. இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி 3 கப்பு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் போதும். விட்டு நல்லா வெந்துடும். இதை இப்போ ஆற வச்சுருங்க. நல்லா வந்திருக்கு. நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நம்ம மசிச்சும் எடுக்கலாம். நம்மளுக்கு இப்போ வெல்லம் கொஞ்சம் அரைப்படணும். பாருங்கள், பயிரை போட்டாச்சு, வேக வச்ச பயிரை. இப்போ ஒரு 3/4 கப்பு வெல்லம். நான் வெல்லத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் அடிச்சக்கடை இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு துருவின தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டு நல்லா முதல்ல கலந்து விட்டுடுங்க. அப்படின்னா தான் எல்லாம் ஒரே சுற்றில் நம்மளுக்கு கலந்து வரும். பாருங்க, கலந்தாச்சு. இப்போ ஒரு சுற்றினா போதும். ரொம்ப நல்ல மைய அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செய்யணுமோ அதே அளவில் செய்யுங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் குறைச்சி விட்டு செய்தால் போதும். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி செய்தாக்கி நம்மளுக்கு எண்ணெய் குறைச்சி விட்டு நம்ம செய்தால் போதும். பாருங்க, இப்படி எல்லாமே உருட்டி வச்சிடுங்க. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்சு உப்பு, 2 பிஞ்சு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீனி. கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா மாவு பஞ்சு போலையும் இருக்கும். பாருங்கள், இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிடுங்க. நம்ம பஜ்ஜிகெல்லாம் கரைப்போம் இல்லையா, அதே மாதிரி. பாருங்கள், நல்லா ஸ்பூனில் ஒட்டணும். நீங்கள் பின்னால் திருப்பி பாருங்கள். இப்படி நல்லா ஒட்டியிருக்கணும். அப்படி இப்போ நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். நான் போடலை. இப்போ ஒவ்வொரு உருண்டையை எடுத்து அதில் போட்டுருங்க. மாவு இப்படி நல்லா இப்படி மேலே எல்லாம் வந்திருக்கணும். பாருங்கள், இப்போ சூடான எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா சூடான பிறகு நீங்கள் குறைச்சி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. பாருங்கள், ஒரு கரை வெந்ததும் இப்படி திருப்பி போடுங்க. இப்படி நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் தான் வாங்கணும்னு இல்லை, வீட்டிலையே சுலபமான முறையில் செய்திடலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு. நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் போட்டுருப்பீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலந்த கலரில் நல்லாயிருக்கும் பார்க்க. பாருங்கள், சுவையான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. நான் இருக்கிறதையும் போட்டுருவோம். இப்படி திருப்பி திருப்பி போட்டு இதையும் எடுத்துருங்க. ரெடி ஆகிட்டு நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம ஏலக்காய் தூளெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, வெள்ளை வாசனை நல்லா இருக்குது. பாருங்கள், இதை நான் பிச்சு காணிக்கேன். ஒன்று நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.